உங்களுக்கு சொல்ல போகும் கதை ஒரு பிறந்த நாள் பரிசு பற்றிய கதை. அது என்ன பரிசு, எப்படி தென்னாலிராமன் அரசர் கிருஷ்ணதேவராயரை ஆச்சரியப்படுத்தினார் என்பதை சுவாரஸ்யமாக சொல்லும் கதைதான் இந்த பிறந்த நாள் பரிசு. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள் விழா. நகரமெல்லாம் தோரணம், வீடெல்லாம் அலங்காரம். மக்கள் தங்களின் பிறந்த நாளை போல மன்னரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். முதல் நாள் இரவே வீதிகள் தோறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், வான வேடிக்கைகள். அரண்மனையில் வெளிநாடுகளிலிருந்து வந்த அரச பிரதானிகளுக்கு விருந்து என தடபுடலாக நடந்தது. மறுநாள் அரச சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடந்தது. முதலில் வெளிநாடுகளில் இருந்து வந்த அரச பிரதானிகள் தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை தந்தனர். பிறகு அரச பிரதானிகள், பொதுமக்கள் மற்றும் மன்னரின் நெருங்கிய நண்பர்கள் தங்களின் பரிசு பொருள்களை அளித்து மன்னருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அப்போதுதான் பெரியதொரு பொட்டலத்துடன் தென்னாலிராமன் உள்ளே நுழைந்தான். அரசர் உட்பட அனைவரும் வியப்போடு பார்த்தனர். மற்றவர்களிடம் பரிசுகளை வாங்கி தன் அருகே வைத்த மன்னர் தென்னாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மிக பெரிதாக இருப்பதை கவனித்தார். அவையில் உள்ளவர்களும் ஆவலோடு எதிர்பார்க்க அந்த பொட்டலத்தை பிரிக்கும்படி தென்னாலிராமனிடம் கூறினார் மன்னர். தென்னாலிராமனும் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்தான். பிரித்துக் கொண்டே இருந்தான். பிரிக்க பிரிக்க பல கட்டுகள் திறக்கப்பட்டன. ஆனால் உள்ளே பெரிய பொருள் எதுவும் காணவில்லை. அதனால் அனைவரும் ஆவலுடனே கவனித்தனர். கடைசியில் மிகச்சிறிய பொட்டலமாக இருந்ததை பிரித்தான். அதற்குள் வெறும் துணி துணுக்குகள் மட்டுமே இருந்தன. இதை பார்த்த அவையினர் அனைவரும் கேலியாக சிரித்தனர். அரசர் அவையினரை பார்த்து கையமர்த்த சிரிப்பு அடங்கியது. பின்னர் அவையினரை பார்த்து, தென்னாலிராமன் கொடுத்த பரிசு சிறிதாக இருக்கலாம், ஆனால் அவன் அதற்கு கொடுக்க போகும் விளக்கம் பெரிதாக அல்லவா இருக்கும் என்று கூறிவிட்டு தென்னாலிராமன் பக்கம் திரும்பி, ராமா, இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன என கேட்டார். அரசே, ஒரு நல்லாட்சி செலுத்தும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் சிறந்த பாடம் இதுதான். பிறந்த நாள் என்ற பெயரில் எத்தனை பணம் வீணாகின்றது பாருங்கள். இந்த பொட்டலம் போலவே வெளியில் மிகப்பெரிய அணிவகுப்பும் ஆரவாரமும் இருந்தது. ஆனால் உண்மையில் நாட்டிற்கு பயனுள்ளதா என்று கேட்டான். அவையினர் அனைவரும் அமைதியாகி போனனர். தென்னாலிராமன் தொடர்ந்து, நாட்டு மக்கள் உங்களை தங்களின் பாதுகாவலராக நினைக்கிறார்கள். அவர்களின் வரி பணத்தை இவ்வாறு வீணடிக்காமல் அதனை நல்லதொரு செயலில் பயன்படுத்தினால் அது உண்மையான பிறந்த நாள் கொண்டாட்டமாக இருக்கும் என்று கூறினான். அவையினர் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். மன்னர் கண்கள் பணிக்க ஆசனத்தை விட்டு எழுந்து, ராமா, உண்மையில் நீ நல்ல பாடம் புகட்டினாய். இனி என் பிறந்த நாளன்று வறியவர்களுக்கு உதவ வேண்டும். கோயில்களில் பிரசாதம் வழங்கி உணவு கொடுப்பதுடன் ஏழை மக்களுக்கும் உதவ வேண்டும். இனிமேல் இத்தகைய ஆடம்பர விழாக்கள் வேண்டாம் என்று உத்தரவிட்டார். தென்னாலிராமனின் துணிச்சலையும் அறிவையும் எல்லோரும் பாராட்டினர். அரசர் தனக்கு வந்த விலை உயர்ந்த பரிசுகளில் சிலவற்றை எடுத்து தென்னாலிராமனுக்கு பரிசாக அளித்தார் மிகுந்த மகிழ்ச்சியுடன்.